ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழர்கள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்துருங்க. ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க. முன்னாடி வந்துருங்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய பொன்மொழியை நமக்கு சொன்னார்கள். அது என்னவென்றால், சத்தியத்தை யார் அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார்களோ அதுதான் ஜிஹாத் அப்படின்னாங்க. அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்பாக நின்று சத்தியத்தை சொல்வதுதான் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதை அப்படின்னு சொன்னாங்க. நாம் சத்தியத்தை சொல்வதற்கு கடமைப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். சத்தியத்தை பேணி நடக்க வேண்டிய மக்களாகவும் நாம் இருக்கிறோம். ஒரு சமுதாயத்தினுடைய ஒழுங்கியல் தான் அந்த சமுதாயத்தை மேம்படுத்தும். எதை இந்த சமுதாயத்தில் நாம் எடுத்து வைக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்வியலில் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு ஆசைதான் அனைவரும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்பது. அவர்கள் இஸ்லாமியர்களாக அனைவரும் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதற்காக நாம் பாடுபட வேண்டிய காலகட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மை. அதே நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இன்றைய கால இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் நம் மீது இருக்கிறது. இந்த சமுதாயத்தை சமுதாயத்தை காப்பதற்கும் இளைஞர்களை காப்பாற்றுவதற்கும் ஒரு பெரும் முஸ்தீபு எடுத்து நிறைய காரியங்களை சமூகத்தில் ஆற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாம் உலகத்துக்கு அறிவை போதிக்கிற மார்க்கம், சிந்தனையை போதிக்கிற மார்க்கம், மூட நம்பிக்கைகளையும் மௌட்டிகங்களையும் எதிர்க்கிற மார்க்கம். அறிவார்ந்த செய்திகளை மனிதர்களுக்கு திருக்குரானும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போதனை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இறை தூதர்களுடைய வரலாறுகளை திருமுறை குரானில் படிக்கின்ற போது ஒவ்வொரு இறை தூதரும் இந்த உலகில் மனிதர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற சொல் நம்முடைய வாழ்வில் சர்வசாதாரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய தாற்பயங்களை நாம் தெரிந்து கொள்ளாதவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். நம்மள கூட பல பேர் சொல்லுவாங்க, கடவுள் இல்லை என்று சொல்லுபவர் தான் பகுத்தறிவாளன் அப்படின்னு சொல்லி.
கடவுள் இல்லை என்று சொல்பவன் பகுத்தறிவாளன் கிடையாது. பல கடவுள் இருக்கிறது என்று சொல்பவனும் பகுத்தறிவாளன் கிடையாது. அகில உலகை படைத்து பரிமாணிக்கிற ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்று யார் சொல்லுகிறார்களோ, யார் நம்புகிறார்களோ அவர்கள்தான் பகுத்தறிவாளர்கள். நாமெல்லாம் பகுத்தறிவாளர்கள். அதை நான் உங்களை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க என்ன சொன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஞானம்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் எல்லாம் நாத்திகத்துக்கு எதிரானவர்கள், ஆத்திகத்துக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் அறியாமையின் அறிவை கொண்டவர்கள், சிந்திக்கிற ஆற்றல் அற்றவர்கள் என்பது போன்ற போதனை உலகத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாமுமே நம்புவர்களாக இருக்கிறோம். ஆனால் திருமுறை குர்ஆனை படிக்கிற பொழுது ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளையும் நாம் சிலாகித்து பேசுகிறோம். அதை மெய்மறந்து படித்து ஆச்சரியப்படுகிறோம். இப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்கிறாங்க, இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக இவ்வாறெல்லாம் சிரமப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம். ஆனால் ஒவ்வொரு இறை தூதர்களும் உலகத்துக்கு சொன்னது என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. தூதர்கள் ஒரு செய்தியை முன்வைக்கும் பொழுது அதை கூட பகுத்தறிவு உலகத்துல வேற ஏதாவது இருக்குமா? இருக்காது. இறை தூதர்கள் ஒரு அடிப்படையான கோட்பாட்டின் சிந்தனையை சமூகத்தில் முன்னெடுத்து வைக்கிற பொழுது அதுதான் பகுத்தறிவு. வேற எதுவுமே உலகத்துல பகுத்தறிவாக இருக்காது. நம்முடைய அறிவு அன்றாடம் சொல்லுகிறது. நாம தர்காவை எதிர்த்து பேசுகிறோம், இறந்தவர்களிடத்துல பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று பேசுகிறோம், இறந்தவர்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை என்று சொல்லுகிறோம். ஆற்றல் இருக்கு என்று நம்புபவர்களும் இருக்கிறார்கள், ஆற்றல் இல்லை என்று அதை எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். எதிர்ப்பவர்களுடைய கருத்து பகுத்தறிவு வாதமாக பார்க்கப்படுகிறதா, அல்லது இவர்கள் காலங்காலமாக சொல்லி வந்த நம்முடைய முன்னோர்களின் கதைகளை எதிர்க்கிறதுக்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்களா? இப்படிதான் நபிமார்களை பார்த்தாங்க. நபிமார்கள் எப்படி பார்த்தாங்க? அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லும் பொழுது அவர்களை பூரா எப்படி பார்த்தாங்க? நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வந்த எல்லா கோட்பாடுகளையும் எதிர்ப்பதற்காகத்தான் இவர்கள் தங்களை தூதர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்று தூதர்களை எதிர்த்தார்கள். அதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கும் போய் தர்கால போய் நீங்க கையேந்தாதீங்க, பிரார்த்தனை செய்யாதீங்க, செத்து போன மனிதனால் கேட்க முடியாது, கேட்டாலும் பதிலளிக்க முடியாது என்று நாம் மக்களிடத்தில் சொன்னால், எங்கள் முன்னோர்கள் செய்து வந்த செயல்களை எல்லாம் நீங்கள் பொய் என்று கூறுவதற்குத்தான் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஏக இறைவனை வணங்குவது என்பதுதான் அடிப்படை அறிவு. அறிவு அப்படின்னு சொன்னோன்னே அறிவியல் மட்டும் அறிவல்ல. விஞ்ஞான ராக்கெட்டை விடுறது, சாட்டிலைட்டை விடுறது, செல்போன் கனெக்ட் பண்றது, ப்ளூடூத்து, இன்ஸ்டா, இப்படி எல்லாம் போகுது. இது மட்டும் இது அறிவியல். அறிவியல் அறிவு, அறிவை கடந்து ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் இருக்கிற ஒரு அறிவு. பொதுவா நம்பிக்கையை உலகத்துல எல்லாமே பார்க்காததை நம்புவதை மூட நம்பிக்கையும்பாங்க. அதனாலதான் கடவுளை காட்டு, பார்க்கிறேன்மா, நீ காட்டுனா நான் நம்புறேன்மா, நீ காட்டுனா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். அது அறியாமை. கடவுளை பார்க்கிற ஆற்றல் யாரிடத்திலும் கிடையாது. கடவுளை பார்த்துதான் நம்ப வேண்டும் என்கிற அவசியம் மனிதனுக்கு கிடையாது. கடவுளை அறிந்து கொள்வதற்கு ஏராளமான அற்புதங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. கடவுளை ஏற்று நம்புவதற்கு ஏராளமான அற்புதங்கள் இந்த உலகில் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றையும் மனிதன் பகுத்து 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 ஆய்வு செய்தாலே இது கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கைக்கு வர முடியும். இதை வேற யாராலும் செய்ய முடியாது. வானத்தை நம்ம பார்க்கிறோம், தூண்கள் இன்றி இந்த வானத்தை நாம் நிறுத்தவில்லையா அப்படின்னா, நாம இந்த ஒரு சென்ட்ரிங் போடணும்னா எத்தனை பீம் போட வேண்டியிருக்கு, இங்க ஒரு பில்லர் நடுவில் நிறுத்த வேண்டியிருக்கு, அப்போதான் இந்த கூரை நிற்கும். இவ்வளோ பெரிய வானத்தை நான் படைச்சிருக்கேன், அதுல எந்த பீம் எந்த பில்லர் போடப்பட்டிருக்கு? மனிதன் தன்னுடைய சிந்தனையை தூர நோக்கோடு பார்ப்பது கிடையாது, ரொம்ப சுருக்கமா பார்க்கிறது.
ரொம்ப சுருக்கமா என்ன பார்க்கிறது, நாம் நினைப்பதை மட்டுமே கடவுள் செய்ய வேண்டும், கடவுள் நினைப்பதை நாம் செய்யணும்ன்றது கிடையாது. இதுதான் மனிதனுடைய சிந்தனை. அதனாலதான் கடவுள்னு சொன்னா 10 கை இருக்குன்னு சொல்லி உறைஞ்சு வச்சிருக்கிறான். கடவுள் எப்படி இருப்பாரு? அவருக்கு 10 கை இருக்கும், நீளமா நாக்கு இருக்கும். ஆக்டோபாஸு கூட தான் 10 கை இருக்கு. கடல்ல இருக்கிற ஆக்டோபாஸுக்கு 10 கை இருக்கு. தெருவுல சுத்துற நாய்க்கு நீளமான நாக்கு இருக்கு. தெருவுல சுத்துற நாய்க்கு நீளமான நாக்கு இருக்கு. ரொம்ப தூரம் ஓடிட்டு ஒரு இடத்துல வந்து மூச்சு வைக்கும்போது பாருங்க, இவ்வளவு பெரிய நாக்கு வெளியே தொங்கும், நினைச்சிட்டு கிடக்கும். ஆக்டோபாஸ கடவுள்னு சொல்ல முடியுமா? நாக்கு நீளமா பயங்கரமா இருக்கு நாய கடவுள்னு சொல்ல முடியுமா? கடவுள்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்ப கடவுள் அப்படின்னு சொல்லிட்டா இஸ்லாம் ரொம்ப அழகான அடிப்படை அறிவை போதிக்கிறது. அல்லாஹ் ஒருத்தன் தான் இறைவன், அவனுக்கு இணையாக துணையாக யாருமே கிடையாது, எந்த தேவையும் மற்றவன், யாராலும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. திருக்குர்ஆனுடைய 112வது அத்தியாயம் அல்லாஹ்வுடைய இலக்கணத்தை போதிக்கிறது. கடவுள்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. கடவுள்னா எப்படி இருக்கணும்? எந்த தேவையும் இல்லாதவனாக இருக்கணும், யாராலும் பெறப்படாதவனாக இருக்கணும், யாரையும் பெறாதவனாக இருக்கணும், அவனுக்கு நிகராக யாருமே இருக்கக்கூடாது, அவன்தான் கடவுள். அப்படின்னா இந்த அறிவு தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை போதிப்பதுதான் ஜிஹாத். ஜிஹாத் என்ன? சத்தியம்னா என்ன? அரசனே நீ பொய் பேசுகிறாய் அது இல்ல. அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்பாக நின்று கூட அகில உலகை படைத்து பரிபாலிக்கிறவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று சொல்லுவதுதான் ஜிஹாத். மூசா நபி அதுதானே செஞ்சாரு. மூசா நபி ஃபிரௌனிடத்தில் போய் என்ன செய்தார்? அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், நீ கடவுள் கிடையாது சொன்னார்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போய் என்ன சொன்னாங்க மண்ணின் இடத்துல? நீ கடவுள் கிடையாது, கடவுள் ஒருவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப இந்த அறிவை போதிப்பதுதான் நம்முடைய அடிப்படையான கடமை. அறிவுனா உலகத்துல வேற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அறிவுனா என்னது? விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கிறது. விஞ்ஞானம் இன்னைக்கு ஒன்று உண்மையாகும், நாளை அது பொய்யாக்கப்படும். ஒரு அறிவியல் இருக்குல்ல, கண்டுபிடிக்கப்பட்ட மைக்கு இன்னைக்கு ஒரு அறிவியல். ஆனா இன்னைக்கு இது நிஜமா இருக்கும், நாளைக்கு இது பொய்யாக்கப்படும். எந்த அறிவியலும் உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. அறிவு என்பது நிரந்தரமானது, அறிவு என்பது நிரந்தரமானது, அறிவியல் என்பது காலத்துக்கேற்ப மாற்றமாகிறது. அப்ப அறிவின் அடிப்படை முதன்மையானதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் எப்பொழுது நாம் உறுதியாக இருக்கிறோமோ அப்போதான் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் படிப்பதில் நமக்கு படிப்பினை இருக்கிறது. ஒவ்வொரு வருடம் துல்ஹஜ் மாசம் வந்துருது இல்ல, அடுத்து வரப்போகுது இல்ல, துல்ஹஜ் மாசம் அடுத்து வரப்போகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறு எல்லா பள்ளிவாசலிலும் ஜும்மாக்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் பேசப்படுகிறது. நம்மளும் ஆடு மாடு ஒட்டகம்லாம் வாங்கி அறுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாற்றில் நாம் என்ன படிப்பினையை பெற்றுக்கொண்டோம்? இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்தார்? அதில் ஏதாவது ஒன்றை நாம் செய்தோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குர்பானி கொடுத்தாரு, ஆடு வாங்கி அறுத்துடுறோம், மாடு வாங்கி அறுத்துடுறோம், ஒட்டகம் வாங்கி அறுத்துடுறோம். ஒட்டகம் கூட இங்க அறுக்க முடியாது, ஆடு மாடு வாங்கி அறுத்துடுறோம். அது ஒண்ணு மட்டுமா அவர் செஞ்சாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வந்து ஆடு அறுத்தாங்க, மாடு அறுத்தாங்க, அது ஒண்ணு மட்டுமா செஞ்சாங்க? அவர்கள் அடிப்படையான முதன்மையான கொள்கை சித்தாந்தம் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன். அதைத்தான் அவர் சொல்ல வந்தார். சொல்ல வந்த இடத்துல சோதனை தான் ஆடு அறுக்கிறது. மகனை அறுக்க போய் அல்லாஹ் ஆட்டை கொடுத்துட்டான். டெஸ்ட் பண்ண ரப்பு மகனை அறுக்க கட்டளையிட்ட பிறகு இறை கட்டளை ஏற்று மகனை அறுக்க துணிந்தார். சுப்ஹானல்லாஹ், பெரிய சோதனை, யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற சோதனை இப்ராஹிம் நபி வாழ்க்கையில நடந்திருக்கு. மகனை அறுக்க துணிந்தார். நீங்க ஜெயிச்சுட்டீங்க,
பதிலா இந்த ஆட்டை அருங்க ரப்பு சொல்லிட்டான். பதிலுக்கு இந்த ஆட்டை அருங்க அப்படின்னு ரப்பு சொல்லிட்டான். மகனை அவர் அறுக்க துணிந்தாரே, அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய கட்டளையை ஏற்று நடப்பதுதான் அவருடைய முதன்மையான விதி. இப்ராஹிமுடைய வரலாற்றில் நாம் பெற வேண்டிய படிப்படை என்னன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தன் வாழ்வில் அமுல்படுத்துவது அவருடைய முதன்மையான விதி. நம்மிடத்தில் 6666 வசனங்களை கொண்ட திருக்குர்ஆன் இருக்கிறது. 6666 வசனங்களை கொண்ட திருக்குர்ஆன் இறை வேதம் நம்மிடத்தில் இருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட இறை கட்டளைகள் ஏராளம் ஏராளம். எதை நாம் முதன்மைப்படுத்துகிறோம்? என் இறைவன் சொன்னான், சொன்னதற்கு மாற்றமாக நான் இருக்க மாட்டேன். என் இறைவன் சொன்னான், சொன்னதுக்கு மாற்றமாக நான் இருக்க மாட்டேன். என் இறைவன் சொன்ன பிரகாரமே நான் இருப்பேன். அதுதான் நம்முடைய முதன்மையான விதி. நமக்கு விதிக்கப்பட்ட விதி என்னன்னு நமக்கு தெரியல. சாலைகளில் போகும்போது போறோம்ல, சிகப்பு கலர்ல சிக்னல் போட்டா நம்ம நிக்கணும், விதி. அடுத்து கிரீன் கலர்ல சிக்னல் போட்டா போகணும், விதி. உலகத்தில் எல்லா வரம்புகள் விதிக்கப்பட்ட கட்டமைப்புகள், எல்லாத்துக்கும் வரம்பு இருக்கு. வரம்புகளை மீறவே கூடாது. வரம்புகளை மீறினால், அழகா அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, வேலியோர மேய்கிற ஆடு பயிரை மேய்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிம்பாங்க. ஒரு ஆடு வேலியோர மேய்ஞ்சிச்சுன்னா அதை உடனே இழுத்து பிடிச்சு கட்டணும். இல்லைன்னா என்ன செய்யும்? வேலியோரம் தானே மேயுது அப்படின்னு நினைச்சோம்னா பயிருக்குள் பாஞ்சு நெற்மணிகளை பூரா சாப்பிடும். சாப்பிட்டதோட விட்டுருமா? நெற்மணியை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆடு செத்து போகும், வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அரிசி ஆகாது ஆட்டுக்கு, வயிறு புஷு ஊதி செத்து போயிடும் செமிக்காம. அப்ப நாம் நம்முடைய வரம்புகளை நாம் மீறுகிற பொழுது பாவங்களான காரியங்களை செய்ய துணிந்துருவோம். அப்ப நம்முடைய முதன்மையான விதி என்னன்னா அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம். அதான் நபிமார்களுடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு. இறைவன் சொன்ன கட்டளைக்கு அவர் மாறு செய்யவே மாட்டார். அதனாலதான் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல அவரை பத்தி சொல்றான். எப்படி சொல்றானா, வதுல்லு அலைஹிம் நபா இப்ராஹிம், இன்னும் நீர் இவர்களுக்கு இப்ராஹிம் சரித்திரத்தை ஓதி காண்பிப்பீராக, எடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவங்க தெரிஞ்சுக்கட்டும். இப்ராஹிம் வரலாறை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லுங்கள், எதை கடைபிடித்தார் என்பதை அவர் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அந்த மக்கள் தெரியும். நாம ஒண்ணுதான் ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும், ஆடு வாங்கணும். இது ஒரு அந்த இபாதத்துல ஒன்று. ஆனா முதன்மையானது அகில உலகை படைத்து பரிபாலிக்கிறவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அவனுக்கு இணையும் கிடையாது, துணையும் கிடையாது. இணையும் கிடையாது, துணையும் கிடையாது. அந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு தான் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எதுக்காக நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்? சிறுக்கை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் பாடுபட்டதனுடைய விளைவாக எதிராளிகள் அவரை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தார்கள். ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் சொன்னார். அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொன்னார். இந்த சிந்தனையை நம் இளைஞரிடத்தில் விதைக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எப்படி சிந்தனை இருந்ததோ அந்த சிந்தனையை நம் இளைஞர்களிடத்தில் விதைக்கணும். அதன்பால் அழைத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றேன்ல, ஆபத்துல இருக்காங்களா அப்படின்னு சிந்திக்க நீங்க எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறீங்க. நாமெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். ஆபத்துலதான் இருக்கிறாங்க. சாதாரண ஆபத்து இல்ல, பேராபத்தில் இருக்கிறார்கள். பேராபத்தில் இருக்கிறார்கள்.
அகில உலகை படைத்த அல்லாஹ் தான் நம்மை காப்பான் என்கிற எண்ணத்திலிருந்து விலகி நிற்கிறார்கள். நம்முடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்கிற நம்பிக்கையிலிருந்து விலகி நிற்கிறார்கள். ஏராளமான மக்கள், இளைஞர்கள். அப்ப இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு அடிப்படையாக ஒவ்வொரு இறை தூதர்களும் எந்த இறை கொள்கையை போதித்தார்களோ அந்த இறை கொள்கையை நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அழைக்கணும். இன்றைய காலத்தில் எடுத்து சொல்வது என்பது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. கேட்கிற நிலைமையில் அவன் இருக்கணும். முதல்ல கேட்கிற நிலைமையில இருக்கணும். கேட்கிற நிலைமையில இன்னைக்கு இருக்கிறான் ஒரு இளைஞன். கேட்கிற நிலைமையில இல்லை. நான் ஏன் கேட்கணும்? நிழல் உலகத்தில் தாதாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிழல் உலகத்தில் தாதாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிஜ உலகத்தில் அவன் ஒரு ஹீரோவா கூட இல்லை, ஆக ஜீரோவா இருக்கான். நிஜ வாழ்க்கையில ஒரு ஹீரோவா இருக்கல, ஜீரோவா இருக்கிறான். நிழல் உலகத்துல பெரிய தாதாவா இருக்கான். இதுல சண்டை போட சொல்லுங்க, விடிய விடிய கமாண்ட்ஸ்ல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நடக்கும். அங்கு அவ்வளவு பெரிய தாதா. ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு காட்டுவாங்க, முகநூலில் சண்டை போடுபவர்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு கேட்டுக்கு பின்னாடி இங்கிட்டு ஒரு நாய் நிற்கும், இங்கிட்டு ஒரு நாய் நிற்கும். அந்த கேட்டு சாத்தி இருக்கும். இப்ப ரெண்டு நாயும் அப்படி உருமிக்கிட்டே இருக்கும். கேட்டு அப்படி லேசா திறந்து விடுவாங்க, அப்படியே அமைதியாது. அப்படி கேட்டு அப்புறம் திரும்ப சாத்துவாங்க, உருமும், திறந்து விடுவாங்க, அப்படியே அமைதியாக. இதான் இதுல பாத்துக்கங்க, வெட்டிடுவேன், குத்துருவேன், நான் எத்தனை தண்டி ஆளு அப்படி இப்படி சண்டை போடுவேன். நேரில் ஒருத்தர் பார்த்து போய் நிஜ வாழ்க்கையில் ஜீரோ, நிழல் உலகத்தில் தாதா. இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தின் நிலை, தூதரின் வாழ்வியலை மறந்த ஒரு சமூகம். இது எத்தனை பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய கவலை. அப்ப நாம் நோக்கி பயணிக்க வேண்டிய இலக்கு என்ன? நான் பெத்த புள்ள என் கண்ணுக்கு முன்னாடியே நரகத்துக்கு போவான் அப்படின்னா என் நெஞ்சு துடிக்க வேணாமா, பதற வேணாமா? நான் பெத்த பிள்ளை என் கண்ணுக்கு முன்னாடி நரகத்துக்கு போவான் அப்படின்னா, நரகத்துக்கு போற காரியத்தை செய்வான் என்று சொன்னால் நான் பதற வேணாம், துடிக்க வேணாம்? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, போலீஸ்காரன் மகே திருட அப்படிம்பாங்க. போலீஸ்காரன் மகே திருட. இந்த காலத்தில் என்ன சொல்றது? தௌஹீது மகே போக்கிரி. அப்படியா? யோசிக்க வேணாமா? நான் தொழுவேன், என் புள்ள வரமாட்டான். நான் தொழுவேன், என் புள்ள வரமாட்டான். தொழலையா? உன் புள்ளைய அடி, 4 போடு. சாப்பிடுங்கன்னா தெரு தெருவா கூட்டி போய் ஊட்ட தெரியுதுல்ல. கரெக்டா காலையில 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா குறுக்குலே 4 மீதி மிதிச்சு கொண்டு போய் விட தெரியுதுல்ல. பள்ளி வாசலுக்கு வாடா, போட்டா சரிதா, தூங்குத்தான்னு சொல்லி அந்த அத்தா 15 வயசுல போட்டா வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிடுறான். தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். அவனை நான் என்ன செய்ய முடியும்? 5 வயசுலயே அவனை ஒன்றும் செய்ய முடியல உன்னால. 15 வயசுல என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் நான் தான். ரொம்ப சிந்திக்கணுங்க, ஆழமா சிந்திக்கணும், கவலைப்படணும். சமூகத்தின் சூழ்நிலை மிக மோசமாக இருக்கிறது. இன்னைக்கு நாமெல்லாம் இருக்கிறோம், 50 வயசுல நம்மெல்லாம் இருக்கிறோம். ஏதோ அநீதிகளை பார்க்கிறோம், சக்திக்கு உட்பட்ட அளவுல ஏதோ எதிர்த்து குரல் போடுறோம், போராடுறோம். இது நடக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற ஒரு சின்ன கவலை கூட எவனுக்கும் கிடையாது. உலகத்தில் இளைஞர்களுக்கு கிடையாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. ஆபத்து என்ன என்பதை விளக்க கூட நம்மால் முடியல. அடே ஆபத்துடா இது அப்படின்னு சொன்னா அது ஆபத்து, அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி புத்தி பேதலித்து போயிருக்கிறது. அப்ப இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நாம் சொல்லுகிற பொழுது, அவர் சரித்திரத்தை சொல்லும் பொழுது அவருடைய முதன்மையான விதியை நம்முடைய பிள்ளை இடத்துல போயிருக்காங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு திருக்குர்ஆன்ல எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு தகப்பன் பேசிய விஷயம், ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு தகப்பன் பேசிய செய்தியை ரப்பு திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார்.
31வது அத்தியாயம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நான் தந்தை, எனக்கு 2 பிள்ளை, நீ அவனிடத்தில் என்ன சொல்ல வேண்டும், படி சொல். குர்ஆன் சொல்லுகிறது. ரப்பு அதை வகையாக இறக்கி வைத்திருக்கிறான். லுக்மான் என்கிற ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்த போதனையை திருக்குர்ஆனில் வகையாக இறக்கி வைத்திருக்கான். இது இறை கட்டளை. எடுத்து படிச்சு பாருங்க. அதெல்லாம் உங்க பிள்ளைகளிடத்துல சொல்லுங்க. வீரமிக்க பிள்ளையா இருக்கணுமா, அதுல இருக்கு செய்தி. நல்ல மனிதனாக வாழணுமா, அதுல இருக்கு செய்தி. உலகத்தின் உளவியல் சார்ந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லோரும் கற்றுத்தருகிற அத்தனை செய்திகளும் ரப்புல் ஆலமீன் அதை ஜிப் பண்ணி 31வது அத்தியாயத்தில் வச்சிருக்கான். படிங்க. லுக்மான், அப்பனே தகப்பனே, உன் புள்ள எப்படி வளரணும் நீ நினைக்கிறியா, இந்த படி, இதெல்லாம் அவன்கிட்ட சொல். இதன் பிரகாரம் அவனை நடக்க சொல். நீ நடந்து காட்டு. நாம எப்படி இருக்குமோ நம்ம புள்ள அப்படி இருக்கும். நாம 1 மணி வரைக்கும் செல்போன் பார்த்தா அவன் 1:30 வரைக்கும் பார்ப்பான். நாம 11 மணி வரைக்கும் டிவி பார்த்தா அவன் 12 மணி வரைக்கும் பார்ப்பான். நாம பள்ளிவாசலுக்கு போகாம வீட்டுல படுத்து கிடந்தா அவன் போகாம படுத்து கிடப்பான். நாம தொழாம இருந்தா அவன் தொழாம இருப்பான். நீங்க டிஷர்ட் போட்டா அவன் டிஷர்ட் போடுவான், ஜீன்ஸ் போட்டா ஜீன்ஸ் போடுவான், ஜிப்பா போட்டா ஜிப்பா போடுவான். அப்பனுக்கு பிள்ளைக்கு அப்பந்தான் ஹீரோ. பிள்ளைக்கு அப்பந்தான் ஹீரோ. நம்ம நினைக்கிறோம் அந்த நடிகரை பார்த்து எடுத்தீங்கன்னா இந்த நடிகர், அந்த நடிகரையும் இந்த நடிகரையும் அவன் எப்போது பார்க்கிறான் இருக்கு. அவனுக்குன்னு ஒரு பருவ வயசு வந்த பிறகுதான் இவன் தாண்டா ஒரு நடிகர் அவனை பார்ப்பான். அவன் பிறந்ததுல இருந்து யார் கையை பிடிச்சி நடக்கிறான், யாரு கூட வண்டியில உட்கார்றான், யாரு கூட முன்னாடி உட்கார்றான், யாரு கூட போறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரலாறு, தன் மகனை அறுக்க போகிறேன்னு சொன்ன உடனே உலகத்துல இப்படி ஒரு பிள்ளையை பார்க்க முடியுமா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளனாக பார்ப்பீர்கள். அருங்கத்தா, அருங்க அருங்கத்தா அப்படின்னு சொன்னார். அவர் அறுக்க முற்பட்டார், அல்லாஹ் தடுத்து நிறுத்தினார். என்ன அப்பன் உள்ள உலகத்துல இப்படி ஒரு மகன் பேச எங்கேயாவது கேட்க முடியுமா? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? சும்மா போட்டு அப்பா பார்த்தாலும் நோய் நோயின்னு உள்ள வீட்டுல அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் ஒரு நாட்டையே கெடுத்துட்டாங்க. ஒரு மாநிலத்தையே நாசக்காடா ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு புரியுது. இதுல காரணம் எந்த கட்சியை சார்ந்து பேசல. நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு முதன்மைப்பட்டிருக்கிறது, நம்முடைய சிந்தனை எந்த அளவுக்கு முதன்மைப்பட்டிருக்கு, எப்படிப்பட்ட சந்ததிகளை நாம் வார்த்தெடுத்திருக்கிறோம் என்பதை பற்றிய பெரும் கவலை நம் மீது கடமை இருக்கிறது. அந்த கடமையை உணர்ந்து செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள்வான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாகருதவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.